இஸ்ரேலிய படையினர் ஆக்கிரமித்திருந்த காசாவின் அல்சிபா மருத்துவமனையில் பாரிய மனித புதைக்குழி ஒன்றை மருத்துவ பணியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் என அல் ஜஸீரா தெரிவித்துள்ளது. காணாமல் போன தங்களின் குடும்பத்தவர்களின் உடல்கள் அங்கு காணப்படுகின்றனவா என்பதை பார்ப்பதாக பொதுமக்கள் அங்கு திரண்டனர் என அல் ஜஸீரா தெரிவித்துள்ளது. முஸ்லிம்களின் புனித பண்டிகை காலம் முதல் நான் இந்த மனித புதைக்குழியில் இருந்து உடல்கள் தோண்டப்படுவதை பார்வையிட்டு வந்துள்ளேன். அவ்வேளை எனது தாயாரின் உடலை அடையாளம் கண்டேன் என ஒருவர் தெரிவித்துள்ளார். காலில் காணப்பட்ட வித்தியாசமான அடையாளத்தை வைத்தே அது எனது தாய் என்பதை உறுதி செய்தேன் என அவர் தெரிவித்துள்ளார். அல்சிபா மருத்துவமனையில் அடையாளம் காணப்பட்டுள்ள பல மனித புதைக்குழிகளில் இதுவும் ஒன்று என தெரிவித்துள்ள அல் ஜஸீரா 2 வாரங்கள் மருத்துவமனையை தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்த பின்னர் ஏப்ரல் 1 இஸ்ரேலிய படையினர் இந்த மனித புதைக்குழிகள் மீட்கப்பட்டுள்ளன எனவும் குறிப்பிட்டுள்ளது. முற்றாக சேதமடைந்துள்ள காசாவின் மருத்துவமனை செயல்பட முடியாத நிலையில் காணப்படுகின்றது. எனினும் மனித புதைக்குழியில் மீட்கப்பட்ட சில உடல்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளின் உடல்கள் என நேரில் பார்த்த சிலர் தெரிவித்துள்ளனர். ஒரு உடல் நோயாளியின் காயங்களை சுற்றி கட்டப்படும் துணியுடன் காணப்பட்டுள்ளது. கொலைகளை பார்த்துள்ளதால் எங்களுக்கு உடல்களை எங்கு தேட வேண்டும் என்பது தெரிந்திருக்கின்றது என மருத்துவ பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 10 நாட்களுக்கு மேல் நாங்கள் இங்கு வசிக்கின்றோம் என தெரிவித்துள்ள ஆம்புலன்ஸ் சாரதி ஒருவர் இன்றே பல உடல்களை மீட்டுள்ளோம், 15 உடல்களை மீட்டுள்ளோம், அவை நோயாளிகளுடையவை என குறிப்பிட்டார்.